அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது பாவேந்தர் பாரதிதாசனார் இயற்றிய சிறுத்தையே வெளியில் வா என்னும் கவிதை தலைப்பில் உள்ள கவிதை வரிகளையும் அவற்றிற்கான விளக்கங்களையும் காணலாம். பாரதிதாசன் ஓர் இனிய அறிமுகம் என்பதில் தமிழின் பெருமையையும் தமிழரின் உரிமைகளையும் தன் கவிதைகளில் முழங்கியுள்ளார். புரட்சிக்கவி என போற்றப்படும் பாரதிதாசனின் வாழ்வியையும் அவர் படைத்த படைப்புகளையும் இப்பகுதியில் நாம் விரிவாக காணலாம். பாரதிதாசன் பாண்டிச்சேரியில், தற்போதைய புதுச்சேரி, 29 ஏப்ரல் 1891 பிறந்தார். இவரின் பெற்றோர் கனகசபை மற்றும் லக்கேமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் குயில் என்னும் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார். சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாகவும் சுவையுடனும் எழுதி தம் தோழர்களுக்கு, தம்மை சேர்ந்த நண்பர்களுக்கும் பாடி காட்டுவார். பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞருமான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக 1954 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் கவிஞர் புரட்சிக்கவி என்று போராட்டப்பட்டார். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். இவர் இந்த பாடலின் வழி மிகவும் பிரபலமாக அறியப்பட்டார். பாவேந்தர் என்றும் அழைக்கப்படும் இவர் தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களையும் முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அரும் தொண்டாற்றிய ஒரு மாபெரும் கவிஞர் ஆவார். பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர், கவிஞர் என பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்துச் சென்றவர். இத்தகைய கவிஞர் தமது சிறுத்தையே வெளியில் வா எனும் கவிதையின் வழி தமிழரின் உரிமை மற்றும் தமிழ்மொழி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். குயில் என்ற பெயரில் தான் நடத்திய இதழ் வாயிலாக கவிதை வடிவிலான மாத இதழான இதழில் தன் படைப்புகளையும் புரட்சி கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சென்றவர். நமக்கு பாடமாக அமைந்துள்ள சிறுத்தையே வெளியில் வா எனும் கவிதையானது ஓர் அறைகூவலாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கொண்டுள்ளது. பாரதிதாசனின் சிறுத்தையே வெளியில் வா எனும் இக்கவிதை தமிழரின் உரிமை மற்றும் தமிழ்மொழி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விழுமிய படைப்பாகும். இது வெறும் கவிதையாக மட்டும் அல்லாது தமிழினத்தின் வேறு நடைக்கான அறைகூவலாகவும் அமைந்துள்ளது. இதில் அமைந்துள்ள ஒவ்வொரு வரிகளும் நமது உணர்வுகளையும் எண்ணங்களையும் தட்டி எழுப்புவதாக அமைந்துள்ளது. நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் மக்களிடையே தேசிய பற்றையும் தேச உணர்வையும் ஊட்டும் வகையில் தம் பாடல்களின் வாயிலாக பல்வேறு வகைகளில் அறிஞர்கள் தொண்டாற்றினர். அவ்வகையில் பாரதிதாசன் தமது கவிதைகள் வாயிலாகவும் கருத்துக்களின் வாயிலாகவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சிறுத்தையே வெளியில் வா என்னும் கவிதையின் மூலமாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களிடம் தமிழ் உணர்வை ஊட்டியது மட்டுமல்லாது தமிழ் பற்றினையும் காக்க வேண்டும் என போராடி தம் கவிதைகள் வழி எடுத்து எம்பினார். கவிதைகளின் ஒவ்வொரு வரிகளும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்தது. குறிப்பாக இளைஞர்களிடம் தமது தேசப்பற்றையும் தேசிய உணர்வையும் ஊட்டும் வகையில் உணர்வுகளை எழுப்பினார். இதன் மூலம் மக்கள் விழிப்புணர்வு பெற்றதுடன் தமிழுக்காகவும் தமிழரின் உரிமைக்காகவும் போராட முன்வந்தனர். வாருங்கள் இனி கவிதைக்கான விளக்கங்களையும் கவிதையின் வரிகளுக்கான விளக்கங்களையும் கவிதையின் வரிகளை எவ்வாறு ஆசிரியர்
உணர்வுடன் படைத்துள்ளார் என்பதை குறித்த செய்திகளை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.